ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செஃப் இன் மீ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் ஒரு டேஸ்டியான ரசம் வைக்கிறதுக்கு தேவையான ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்றது தான். இதுக்கு நான் ஒரு 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 1/4 கப் தனியா, 1/4 கப் சீரகம், ஒரு 25 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. முதல்ல நாம் சீரகத்தை தவிர இந்த 4 பொருட்களையும் நல்லா வெறும் வாணலியில் வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது 5யுமே சேர்த்து வெயிலில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 4யுமே நான் வெறும் வாணலியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது சும்மா ஒரு 2 நிமிஷம் வறுபட்டால் போதும். கலர் மாறி பொன்னிறமாகணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வறுத்தா போதும். இப்போது நான் இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்துருக்கேன். இப்போவே நல்லா கமகமன் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் நாம் சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து சும்மா ஒரே 1 நிமிஷம் வறுத்தா போதும். அவ்வளவுதான், இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போது இதோட கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே ரசம் பொடி அரைக்கும் போது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். ஆனால் சாம்பார் பொடி நல்லா நைஸாக அரைக்கணும். இதை ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டும் வைக்கிற இந்த பொடி ஒரு 250 கிராம்ஸ் அளவு இருக்கும். நீங்கள் டெய்லி ரசம் வச்சிங்கன்னா கூட இது ஒரு 1 மந்த் அளவுக்கு வரும். பாருங்கள், 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருது. நாம் வீட்லேயே ரொம்ப வாசனையாக கமகமன்னு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த பொடியை. இதை வச்சு எந்த ரசம் செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே லெமன் ரசம், கல்யாண வீட்டு ரசம் இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். செஃப் இன் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.